தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த நாளிலும் நம்மோடு கூட வரும்படியாக சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவன் குடும்பத்தாரை நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்கும்படி அபிமெலேக்கின் மேல் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்கின்ற வாழ்க்கை, இதை ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அபிமெலேக்கை இஸ்ரவேல் தனக்கு ராஜாவாக்கி கொண்டது நிமித்தமாக நீங்கள் அவனை உண்மையான முழுமனதோடு ராஜாவாக ஏற்றுக்கொண்டால், நீங்கள் அவனை ராஜாவாக்கினது உண்மையாக இருக்குமே என்று சொன்னால், உங்கள் பொருட்டு அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைக்கு சந்தோஷம் என்பது பக்தியை அடிப்படையாக கொண்டுள்ளது. இன்றைக்கு திருச்சபையில், குருசேகரங்களில், தெருக்களில், நம்முடைய வீதிகளில் பார்க்கும்போது ஒற்றுமை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஒரு உறவினர்களுக்கிடையே ஒரு பிரிவினை காணப்படுகிறது. நான் பெரியவன், நீ பெரியவன். ஆனால் இவர்கள் தேடி எடுத்த, இஸ்ரவேல் மக்கள் தேடி எடுத்த தன்னுடைய தெரிவுகள், தன்னை ஆளும்படி தெரிந்தெடுத்த அந்த அரசன், அந்த செயல் கடவுளுக்கு பிரியமாயிருந்தால், உண்மையாயிருந்தால், இன்றைக்கு மனிதன் தன்னுடைய பணத்தாலும் தன்னுடைய இனத்தாராலும் தான் தலைவனாக வர வேண்டும் என்று நியமிக்கிறான், போராடுகிறான். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்று ஒன்று உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை நாம், அந்த ஆற்றலை, அந்த திட்டத்தை நாம் உணர்வதற்கு நம்மிலே இருக்கிற இனம், நம்மிலே இருக்கிற பணம், நம்மிலே இருக்கிற பெருமைகள், இவைகள் அகல வேண்டும். அகலும் பொழுதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிற, விட்டு கொடுக்க போகிற அந்த தலைமையின் நிமித்தம் நாமும் சந்தோஷமாயிருப்போம், அந்த தலைமையும் சந்தோஷமாயிருக்கும். ஒரு காட்டின் வழியாக அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் சென்று கொண்டிருந்தார்கள். மாணவன் அலெக்சாண்டர் முன்னே நடந்தான், ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அவர் பின்னே நடந்தார். ஆசிரியருக்கு முன்பு மாணவன் நடக்கலாமா என்று அரிஸ்டாட்டில், அதற்கு அலெக்சாண்டர், நான் செல்லும் வழியில் நாம் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும், அந்த ஆற்றின் ஆழம் எனக்கு தெரியும், ஆகவேதான் நான் முன்னே செல்கிறேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. ஓர் அரிஸ்டாட்டில் நினைத்தால் 1000 அலெக்சாண்டர்களை உருவாக்கலாம், ஆனால் 1000 அலெக்சாண்டர்கள் சேர்ந்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது என்றார். ஆகவே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்கிற தமிழ் மரபின் முக்கிய உறவுகள் வரிசையிலே இந்த காரியம் மிக மிக வலிமையாக ஆழமான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கே அபிமெலேக்கை ராஜாவாக மாற்றினது. இன்றைக்கு கடவுளுக்கு பிரியமாக இருந்தால், கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருந்தால், உங்களை இந்த தேசத்தில் நீங்களும் சந்தோஷமாக உங்களால் நியமிக்கப்பட்ட அந்த அரசனும் சந்தோஷமாக இருப்பான். இன்றைக்கு நமக்கென்று நம்முடைய திருச்சபையில், குருசேகரங்களில் நிர்வாகம் செய்ய, ஆளுகை செய்ய குழுக்களை தேர்ந்தெடுக்கிறோம், சங்கங்களை தேர்ந்தெடுக்கிறோம், உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்களில் நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற வேறுபாடுகளை விட ஜாதிய உணர்வுகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. எங்களை விட அவன் உயர்ந்தவனா, நாங்கள் தான் இந்த திருச்சபையில் உயர்ந்த இனம், பெருத்த ஜனம் என்று சொல்லி மார்தட்டி சொல்லுகின்ற அந்த பிசாசுக்குரிய எண்ணங்களை ஆதியில் இருந்த திருச்சபை மக்கள் அனைவரையும் விரட்டி அடித்துவிட்டு, பாதியில் வந்த திருச்சபை மக்கள் திருச்சபையை சுதந்திரித்து அமர்ந்து கொண்டு நல்லவன் போல வேடம் அணிந்து பிறருக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய காரியங்களை செய்வதனால்
நாமும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்முடைய திருச்சபையும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இங்கே அபிமெலேக்கை ராஜாவாக மாற்றினது அவனும் உங்கள் நிமித்தமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தெரிவு செய்கிற, நாம் தேர்ந்தெடுக்கிற பொருளானாலும், வாழ்வானாலும், படிப்பானாலும், வேலையானாலும், எதுவானாலும், திருமணமானாலும் கடவுளுடைய திட்டப்படி ஒருவருக்கொருவர் பரஸ்பர உறவோடு அன்பு வைக்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி செய்கிறவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் வாழும்படியான ஒரு சித்தத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வைக்காமல் போனால் எதுவும் வாய்க்காது. ஆகவே தான் பக்தன் பாடுகிறான், கர்த்தர் என் வசமானால் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் சித்தமானால் நான் யாருக்கு அஞ்சுவேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையோடு நமக்கென்று நம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைமைகளை, நம்முடைய தலைமைகளாக நாம் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களை, அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, அவர்கள் தீயவர்களோ, அவர்கள் ஜாதியினால் வந்தவர்களோ பாதியினால் வந்தவர்களோ, அவர்களை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு நாம் நடக்கும் பொழுது நமக்குள்ளாக சந்தோஷ உறவுக்கு, பக்தி உள்ள உறவுக்கு நாம் அவர்கள் நம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த அரிஸ்டாட்டில் சொல்வதைப் போல 1000 அரிஸ்டாட்டினால் 1000 அலெக்சாண்டர்களை உருவாக்கலாம், ஆனால் 1000 அலெக்சாண்டர் சேர்ந்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது என்று சொன்ன அந்த மாணவனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு உன்னைப் போல என்னைப் போல எத்தனை பேர் வேணாலும் நாம் உருவாக்கலாம், ஆனால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளுடைய சித்தம் செய்கிற ஒரு மனிதன் மாத்திரம்தான். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அந்த பெருமை உடையவர்களை கடவுள் வீழ்த்துகிறார், அவர்களை தாழ்த்துகிறார். அவர்களை எழுந்திருக்க முடியாமல் அந்த சந்ததியவே ஒரு யுகங்களுக்கு மேலாக அவர் புறம்பாக்கி போடுகிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி இந்த சிந்தனையோடு நாம் அனைவரோடும் பரஸ்பர உறவில் மகிழ்ச்சியாக இருக்க ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கிருபையும் இரக்கம் இருந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அபிமெலேக்கை ராஜாவாக்கின அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பதைப் போல கடவுளுடைய சித்தத்துக்கு